வீட்டில் தண்டத்துக்கு 2 பேரும் வந்து சும்மாவே தான் இருந்தோம். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சரி ஈவினிங் போல் வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. சரி ஓகே ஜாலி தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே எனக்கு வெளியினாலே சும்மா குஷி ஆகிடும். சரின்னு சொல்லிட்டு போகல. எனக்கு ஜூஸ் வேணும்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அங்கே போகிற வழியில் நான் எப்பவுமே அந்த சைடு போகும்போது ஒரு சூப்பு கடையை பார்ப்பேன். எனக்கு அந்த சூப்பு கடையில் குடிச்சு சூப்பராக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு நண்டு சூப் வாங்கி நாங்கள் 2 பேரும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வர வழியில் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஒரு பேக்கரியில் போயிட்டு ஸ்வீட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து பப்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். எதுக்கு நான் இன்றைக்கி வந்து மாடி மேலே வந்து யாருக்கெல்லாம் இந்த தாய் பாஸ் விளையாட பிடிக்கும் சொல்லுங்கள். எப்பயுமே ஃபோன்லேயே அடிக்டாக இருக்க முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து இப்படி தான் விளையாடிட்டே இருப்போம். தாய் பாஸ் மாடி மேலே போய் வச்சுட்டு ஸ்நாக்ஸு டீ இதெல்லாம் வச்சுட்டு ஜாலியாக 2 பேரும் நாங்கள் தாய் பாஸ் விளையாடிட்டு இருந்தோம். எங்கள் ஹஸ்பண்ட் வேறு எப்பயுமே என்கிட்ட தோத்து போயிடுவார். அதே சிரிப்பாக ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஜெயிக்கிற மாதிரியே இருக்கும். அவர் ஆடுறதை பார்த்தா அதுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஜெயிக்கிற மாதிரி நல்லா பில்டப்லாம் கொடுத்து விளையாடுவாரா. பாரு நீ தோக்க போற அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசவே மாட்டேன், சைலண்டா இருப்பேன். அதுக்கப்புறம் நான் ஜெயிச்சவொடனே நான் பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருவேன். எனக்கு செம சிரிப்பு வந்துடும். அவர் பண்றதெல்லாம் ஃபன்னியா இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த தாய்பாஸ் விளையாடுறதுக்கு பிடிக்கும் அப்படின்றது கீழே மறக்காம எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் அண்ட் ஆதரவு ரொம்ப முக்கியம்.